ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் அன்பையும் அருளையும் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுப்பதற்காக தான் மங்களகரமான இந்த வெள்ளி இரவில் உன்னை தேடி வந்திருக்கிறேன். என்னை அன்போடு தொட்டு உன் மனதிற்கு உள்ளே அனுமதித்த நான் உன்னை ஆசீர்வதித்து இப்போதே உன் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன். இனிமேல் நீ சரியாக திட்டமிட்டு முயற்சிகளை செய்தால் மட்டும் போதும். நீ நினைத்த வெற்றிகளை வெகு சுலபமாக அடைந்து விடுவாய் என் செல்லமே. காரணமில்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன் என்பதை நீ அறிவாய்தானே. காரணத்தோடுதான் இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் படைத்திருக்கிறேன். அவர்கள் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். இனிமேல் எல்லாமே உன் விருப்பம் போல உன் மனம் ஆசைப்பட்டவாறு நல்லதாகவே நடந்து முடியப் போகிறது. எந்த விஷயம் நடந்தாலும், உனக்கு எந்த விஷயம் கிடைத்தாலுமே கூட அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதே. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என கேள்விப்பட்டிருப்பாய்தானே. உன் மனதை எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய விதத்தில் நேர்மறையாக வைத்துக்கொண்டு நல்லபடியாக சந்தோஷமாக வாழத் தொடங்கிவிட்டாலே போதும். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை அது நடக்காமல் போகாது என் செல்லமே. என்ன ஒன்று, கொஞ்சம் நீ பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். பொறுமையை சுமப்பவர்களிடம் போய் கேட்டுப்பார். அவர்கள் முதலில் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிப்பது போல இருந்தாலும் மாபெரும் வெற்றியை நிரந்தரமாக பெற்றவர்களாக இருப்பார்கள். அப்படிதான் நீயும் உன் வாழ்வில் இத்தனை நாட்களாக என்னிடம் ஆசைப்பட்டு கேட்டபடியே உன் வாழ்க்கையை நான் அரங்கேற்றி கொடுக்கப் போகிறேன். மற்றவர்கள் யார் உன்னை பற்றி என்ன பேசினாலும் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாம். எல்லாருடைய வாயையும் மூட முயற்சிப்பதற்கு பதிலாக யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை என உன் காதுகளை மூடிக்கொள்வது சரியானதாக இருக்கும் அல்லவா? மற்றவர்களின் வார்த்தைகளோ அவர்களது பேச்சுக்களோ உன் வாழ்க்கையை மாற்றப் போவதில்லை. நீ செய்யக்கூடிய செயல்களும் உன்னுடைய முயற்சிகளும் மட்டும்தான் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க கூடியதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதை திறமையாக செய்வதற்கான வேலைகளை பார். நீ தனிமையில் இருக்கும்போது உனக்குள் என்ன தோன்றுகிறதோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். தனிமையில் இருக்கும்போது தீய எண்ணங்களோ சிந்தனைகளோ கெட்ட எண்ணங்களோ உனக்குள் வரவே வேண்டாம். எப்போதும் நல்ல சிந்தனையோடு நல்ல செயல்களை நீ செய்து கொண்டிருந்தாலே அதன் மூலமாக உன் வாழ்க்கையை நான் தீர்மானித்து விடுவேன். உடலை அழகுபடுத்தி கொள்வதை விட மிக மிக முக்கியம் என்ன தெரியுமா? உன் மனதை நீ அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும். யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காமல் எப்போதும் நல்ல சிந்தனைகளையும் நேர்மறையான விஷயங்களையும் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையும் உன் மனதிற்குள் வைத்திருந்தாலே அது மிகவும் அழகான அணிகலனாக இருக்கும். உன் மனதையும் நீ மகிழ்வாக வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு உரிய மரியாதையும் கொடுத்தாலே போதும். அதுதான் உனக்குண்டான வெற்றிக்கான சூட்சும வழி. உனக்கு ஒரு உண்மை தெரியும் தானே? கோழிக்குள் முட்டையை வைத்த இறைவன்தான் மீண்டும் அந்த முட்டைக்குள்ளேயே கோழி வைத்து அதை உருவாகுவதற்கும் வெளியே வருவதற்கும் காரணமாக இருக்கிறான் தானே. அப்படிதான் உனக்கான செயல்கள் இப்போது நடக்காமல் நீ கஷ்டப்படுவது போல தெரிந்தாலும் கூடிய விரைவில் அதிலிருந்து வெளிவந்து உனக்கான வெற்றியை மிக அற்புதமாய் நீ பார்க்கத்தான் போகிறாய். கோழி முட்டையை உடைத்து கொண்டு வெளிவரும் அந்த கோழி குஞ்சு போல உனக்கான வெற்றி எல்லையை நீ தொடப்போகிறாய் என் செல்லமே. இந்த உலகில் எந்த மனிதனும் என்னை நம்பிய பிறகு ஏமாந்ததாகவோ கஷ்டப்பட்டதாகவோ சரித்திரமே கிடையாது. இப்போது நீ கஷ்டப்படுவது போல் தோன்றுவதும் நீ எதிர்பார்த்தது நடக்காமல் தள்ளிக்கொண்டும் தாமதமாகிக் கொண்டுமே இருப்பது போல இருப்பதும் எல்லாமே ஒரு மாயைதான். அது அதற்குரிய காலம் வர வேண்டும் அல்லவா? காலத்தே பயிற்சி என்று சொல்லியிருப்பது போலதான் உனக்கான காலத்தில் நீ விரும்பிய விஷயங்களை நான் முடித்து கொடுக்க தயாராக காத்திருக்கிறேன். அதற்குள்ளாகவே அவசரப்பட்டு என் வாழ்க்கையே துன்பமாக இருக்கிறது, நான் நினைத்தது இன்னுமே நடக்கவில்லை என மனம் துவண்டு போக வேண்டாம். நீ துணிந்து தைரியமாக நின்றாலே போதும். பெரிய தூண்கள் கூட உனக்காக வளைந்து கொடுக்கும். அந்த இமயமலையை கூட உன் காலடியில் கொண்டு வந்து வைப்பேனேன் செல்லமே. எப்போதும் நீ எப்படி மற்றவர்கள் உன்னிடம் உண்மையாய் இருக்க வேண்டும் என நினைக்கிறாயோ அதே போல உன்னை நம்பும் மனிதர்களிடமும் நீ ஒருபோதும் பொய் பேசாதே. எல்லாரிடமும் உண்மையாய் பேசக்கூடிய, எல்லாருடைய உள்ளத்திற்கும் உண்மையாய் இருக்கக்கூடிய ஆளாக நீரு. உன்னுடைய கணவர் உன்னை ஏமாற்றி விட்டார், உன்னை நீ நம்பி இருந்த உறவு உன்னை பொய் சொல்லி ஏமாற்றுகிறார்கள் என எந்த பிரச்சனை எந்த விதத்தில் வந்தாலும் அத்தனையையும் சரி செய்யக்கூடிய சக்தி தாயாக உன் வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிறாய்?
உன்னை ஒருவர் ஏமாற்றி விட்டோ அல்லது உனக்கு துரோகம் செய்து விட்டோ அவர்களால் நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியுமா? அல்லது அத்தனையும் பார்த்து கொண்டு உன் வராகியம்மா நான் சும்மாதான் இருந்து விடுவேனா? என்னையே கதி என நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் எந்த கஷ்டமும் நிலையானதாக வரவிட மாட்டேன். நிலையான சந்தோஷத்தை உனக்கு கொடுத்து உன் முக்திக்கும் நான் வழி வகுத்து விட்டேன் என் செல்லமே. இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் உனக்கு அருள் செய்ய போகிறேன். வாழ்க்கை என்பது ஒரு எதிரொலி போலதான். நீ இன்று என்ன செய்கிறாயோ அதுதான் நாளை உனக்கு கிடைக்கும். எனவே எப்போதும் நல்லது செய்ய முயற்சி செய். நீ இன்று செய்யக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் நாளை மிகப்பெரிய நன்மைகளாக உன் வாழ்வில் வந்து சேரும்படி என்னுடைய அற்புதத்தை கூடிய விரைவில் நீ பார்ப்பாய் என் செல்லமே. வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை போலதான். இங்கு உள்ள மனிதர்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு வேஷம் போட்டுக்கொண்டு திரிகிறார்கள். ஒரு சிலர் நல்லவர் போல நடிக்கிறார்கள், ஒரு சிலர் உண்மை பேசுபவர் போல அப்படியே பொய்யாய் பேசி நடித்து கொண்டிருக்கிறார்கள். யார் எப்படி இருந்தாலும் சரி, ஒரு சிலர் நல்லவர்களாக இருக்கிறார்கள், பல பேர் நல்லவர்களைப் போல நடித்து கொண்டிருக்கிறார்கள் என நீ கலங்க வேண்டாம். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் உண்மையான முகமூடிகளை கலட்டி அவர்களுடைய உண்மை குணத்தை உனக்கு புரிய வைத்து நீ யாரிடம் எப்படி பழக வேண்டும் என வழிகாட்டலாகவும் நான் இருக்கப் போகிறேன். நீ என்னையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒருபோதுமே உன் கண்கள் கலங்கும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்லமே. இன்பத்தையும் துன்பத்தையும் உன் வாழ்க்கையில் வைத்து அருள் செய்த உன் வராகியம்மா நானே நிலையான சந்தோஷமான வாழ்க்கையையும் உனக்கு அருள் செய்வேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டும்தான் நடக்கும். ஒரு விஷயத்தை செய்து முடிக்க வேண்டும் என மனதில் உற்சாகத்தோடு எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் நீ நினைத்ததை சிறப்பாக செய்து முடிக்கும்படி நான் உனக்கு துணை நிற்பேன். எந்த செயலை செய்தாலும் அவசரப்படாமல் பதட்டப்படாமல் நிதானத்தோடு செய்ய பழகு. எடுத்தோம் கவிழ்த்தோம் என எந்த விஷயத்திலும் நீ எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் என் செல்லமே. எதை எப்பொழுது எப்படி உனக்கு முடித்து கொடுக்க வேண்டும் என முழுவதையும் அறிந்த உன் வராகியம்மா நீ ஆசைப்பட்டது போலவே உன் விருப்பங்களை நிறைவேற்றத்தான் போகிறேன். அதற்குள்ளாகவே அவசரப்படாதே. இந்த வெள்ளிக்கிழமை இரவானது உனக்கான விஷயங்களெல்லாம் நல்லபடியாக நடந்து முடிய வேண்டிய மங்களகரமான இரவாக நான் படைத்துள்ளேன். அதனால் நிச்சயம் உன் எதிர்காலம் என்னவாகுமோ ஏதாகுமோ என நினைத்து நீ கவலைப்பட அவசியமே இல்லை. ஒரு சில காரியங்கள் இப்போது நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் கூடிய விரைவில் அத்தனையும் உனக்கு சாதகமாக நீ ஆசைப்பட்டபடியே நான் முடித்து கொடுக்கத்தான் போகிறேன். நீ மனதில் தைரியத்தோடு இருந்தால்தான் உனக்கான விஷயங்களும் சிறப்பாய் நடக்கும் என்பதை புரிந்து கொள். உன் எதிர்காலத்தின் சாவி என்பது இன்று நீ தினமும் செய்து கொண்டிருக்கும் காரியங்களில் இருந்துதானே பிறக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தின் வேர்கள் உறுதியாக இருந்தாலே போதுமல்லவா? எப்படிப்பட்ட புயல் காற்றும் பெருங்காற்றும் வீசினாலும் அந்த மரம் என்பது நிச்சயம் நிலையானதாக உறுதியானதாக அதே இடத்தில் இருக்கும் அல்லவா? அப்படிதான் நானும் உன் வாழ்க்கையில் உன் நம்பிக்கையை ஆணிவேராக வைத்து உன்னை வாழ வைக்கப் போகிறேன். நீ எப்போதும் நல்லது நடக்கும் என நம்பிக்கை கொள். உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி முடிப்பேன்.